சாடி பட்டுக்கட்டி இன்னைக்குதான் என் தங்கத்துக்கு என் கையால ஆசைப்பட்டதெல்லாம் நல்லா சமைச்சு போட்டு நல்லா ஊட்டி விட்டு என் தங்கத்தை காலேஜுக்கு அனுப்பணும். காலேஜ் கிளம்பிட்டு தங்கம். ஆமாம்மா, நான் காலேஜ் கிளம்பிட்டேம்மா. நீ சொன்ன மாதிரி உன் கையால சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு தெரியுமா? ஆமா, இந்த 2 நாள் எப்படி சாப்பிட்டேன்? சக்தி வெளியில வாங்கிட்டு வந்து கொடுத்தானா? இல்லம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, வெளியில வாங்கி கொடுத்தா அது டைஜஷன் ஆகாதாம்மா. அதனால அவனே சமைச்சு கொடுத்தாமா. அவனுக்கு தெரிஞ்சதை அவன் எனக்கு சமைச்சு கொடுத்தாமா. சித்தம், இந்த 2 நாள் தனியா விட்டுட்டு போறேன்னு நான் ரொம்ப பயந்தேன் தெரியுமா? அதுவும் சக்தி கிட்ட விட்டுட்டு போறேன்னு நினைச்சேன். ரொம்ப பயந்தேன். ஏன்னா சக்தி உங்ககிட்ட சரியா பேசுறது கூட இல்லையா, பேசி நான் பார்த்ததும் இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா உண்மையா சொல்லணும்னா சக்தி ரொம்ப நல்லவம்மா. உன்னை எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டான். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தான். எங்க இருக்கீங்கம்மா, எங்க இருக்கீங்க அத்தானே எங்களை விசாரிச்சுட்டே இருந்தான். அப்புறம் உன்னை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்ப ஸ்ரீ இருந்துச்சுட்டா, குளிக்க போயிருக்கா, இப்ப டிஃபன் சாப்பிட போறா, இப்ப இவளுக்கு இப்படி பண்றா அப்படி பண்றான்னு உன்னை எவ்வளவு சொல்லிட்டு இருந்தான் தெரியுமா? உனக்கு உடம்பு சரியில்லைனதும் சக்தி ரொம்ப துடிச்சு போயிட்டாமா. உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனானாமா. நீ ஊசி போடுறதுக்கு அழுதியாமா. அவ ரொம்ப பயந்துட்டாமா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஆனா என்ன, எனக்கு இந்த சந்தோஷம் மறுபடியும் கிடைக்காதுல்லம்மா. சரிம்மா ஸ்ரீ? ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சுமா. சரிம்மா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுமா, எனக்கு டிஃபன் ஊட்டி விடுங்க, நான் சாப்பிட்டு கிளம்பணும்ல. அச்சோ, என் பாட்டி தங்கணும், எனக்கு 1 hour லேட்டா போட தங்கும். அப்பா கிட்ட வந்துட்டாங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. என்னம்மா சொல்றேன்? அப்பா வராங்களா? என்னம்மா அப்பா இன்னைக்கு சீக்கிரம் வராங்க? எனக்கு அதான் தெரியல, உங்க அப்பா சொன்ன டயத்தோட இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வராங்களே. ஹைதராபாத் போயிட்டு அப்படியே மைசூர் போறதா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அவர் வீட்டுக்கு வரேன்னு சொன்னது. அதான் உனக்கும் உங்க அப்பாவுக்கு பிடிக்குமே பார்த்து எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நீ இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஆனா மேடம் லீவ் போட மாட்டீங்களே? அம்மா, நான் லீவ் போடல, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரதுக்குள்ள நீ அப்பாவை டூயட் பாடி வைங்க. நான் வந்த பிறகு நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலி சாங் பாடலாம். அட குறும்புக்காரி, வாயை பத்தியா பேச்ச பாரு போடி. உங்க அப்பாக்கு எனக்கு என்ன வயசாகுது? டூயட் பாடணுமா? டூயட் உன்ன வயசுனாலும் பரவாயில்லம்மா, டூயட் பாடலாமா? பாடலாம். நீ இப்ப டூயட் பாடுற வயசு எனக்கு உங்க அப்பாவுக்கும் கிடையாது. உனக்கும் சக்திக்கும் தான் இருக்கு. இல்லைன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து டூயட் பாடுங்க, நாங்க பாக்குறோம். டூயட் நானும் சக்தி மாமா. தப்பா சொல்றேம்மா, சக்திக்கும் ஷர்மிக்கும் தான் டூயட் பாட வேண்டியது இருக்கு. அப்பா வந்துட்டீங்களா நீங்க? நான் கூட நீங்க வர லேட் ஆகுமோன்னு நினைச்சேன். எப்படிப்பா இன்னைக்கு வந்து சீக்கிரம் வந்திருக்கீங்க? அதுவா தங்கக்குட்டி, என் ஸ்ரீகுட்டி என் கண்ணுக்குள்ளேயே இருந்தாலும் ஸ்ரீகுட்டி பார்க்கணும்னு எங்க அப்பாவுக்கு தோணிட்டே இருந்துச்சோ, அதான் உடனே எல்லா மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டேன். பாப்பாவை பார்க்க அப்பா ஓடி வந்துட்டு தங்கம். டேய் முத்து, நீ போய் தானே சொல்ற? அடி கழுத, அப்பா பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. விடு சுகந்தி, பேர் சொல்றதுக்கு தானே பிள்ளைங்க வேணும். என் பொண்ணு என் பேரை சொல்லி கூப்பிடுறான். நீ கூப்பிடுறீ தங்கம், எவ்வளவு வேணாலும் கூப்பிடு. டே முத்து, மாடா போடான்னு கூட கூப்பிடு. எங்க அப்பாவுக்கு கோவமே வராது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி வேணாலும் கூப்பிடு தங்கம். நல்ல அப்பா நல்ல பொண்ணு, நீ இப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். போற இடத்துக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் பாத்துக்கோங்க. ஆமா, நல்ல அப்பா நல்ல பொண்ணு தான். என் செல்ல தங்கம் என்ன அப்படிதான் கூப்பிடுவோம். அப்படிதான் தங்கம். ஆமாப்பா, நான் உங்களை அப்படிதான் கூப்பிடுவேன். அம்மாக்கு பொறாமப்பா. ஆமாமா, அம்மாக்கு பொறாமதான். அம்மாக்கு ஏதோ ஒரு பொறாம. அவங்க கொஞ்சம் அளவுக்கு அவளுக்கு கொஞ்சம் இல்ல, அதான் பொறாம. நல்லா இருக்குங்க, பொண்ணுகிட்ட பேசுற பேச்சு இதுதானே. அவதான் கேட்கறானா, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க உங்களை. சரி வாங்க, உங்க காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, ஏர்போர்ட்ல சாப்பிட்டு தான் வந்தேன். இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஸ்ரீகுட்டி காலேஜ் கிளம்புற வரைக்கும் கொஞ்ச நேரம் கூட பேசுவோம். அப்பா, அப்ப நீங்க கொஞ்ச நாளைக்கு மீட்டிங் போக மாட்டீங்கல்ல? உங்க கூட தானே இருப்பீங்க? ஆமா பாப்பா, இப்போதைக்கு அப்பாவுக்கு எந்த மீட்டிங்கும் கிடையாது. நீ அப்பா கொஞ்ச நாளைக்கு என் ஸ்ரீ தங்கத்தோட தான் இருக்க போறேன். இங்க இருக்க ஆஃபீஸ் மட்டும் தான் பார்க்க போறேன். ஓகே, அப்ப இதுக்கப்புறம் ஊருக்குன்னு எங்கே போக மாட்டேன். இதோட நெக்ஸ்ட் மந்த் தான். ஓகேவா? ஐ ஜாலிப்பா. அப்போ நீயும் இல்லாம அம்மாவும் இல்லாம 2 days நான் தனியா இருந்த தெரியுமா? அப்படியா மேடம், தனியா வந்தீங்க? இல்லை, உங்களுடைய ஃபேவரட் பர்சன் கூட இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். 2 days சக்தி கூட இருந்தீங்க போல இருக்கேன் மேடம். என்ன ஒருத்தி வாய் அடிச்சு போய் நிக்கிறா? சொல்லு, அப்பா கிட்ட சொல்லேண்டி. உன் சக்தி கூட தானே இருந்த? அது வந்துப்பா, ஆமாப்பா, சக்தி கூட தான்ப்பா இருந்தேன். என் பொண்ணு வெக்கப்படுற மாதிரி இருக்கே. என் ஸ்ரீ தங்கத்துக்கு வெக்கப்பட வருமா? போங்கப்பா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். டூ எனக்கு ஒன்றும் அப்பெல்லாம் எதுவும் வரல. நான் காலேஜுக்கு போறேன். அப்ப கன்ஃபார்ம் வைக்கணும். என் பொண்ணுக்கு வெக்கம் வந்துருச்சு. அப்ப என் பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா. சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோமா? அப்பா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீங்க அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா தான் உங்க கூட டூயட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்க கூட போய் டூயட் பாருங்க. அடி நானடி அப்படி சொன்னேன். இப்படி பேச்ச மாத்திர பாத்தீங்களா?
அவளுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறதோ வெக்க வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. அதான் மேடம் பேச்ச மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏய் ஸ்ரீகுட்டி, நீ அப்பா கூட டூயட் பாடிட்டு நான் காலேஜ் கிளம்புறேன். காலேஜ் கிளம்பியா? பிச்சு சாப்பிட்டுட்டு போவேன். இல்லம்மா எனக்கு பசிக்கலாம், நீங்க அப்பாக்கு கொடுங்க, நான் கேண்டீன்ல வாங்கிக்கிறேன். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பைமா. ஏய் இல்ல, உன் பெங்க அவசரமா ஓடிட்டு இருக்கா. இருமா சாப்பிட்டுட்டு போமா. வேணாம்மா, நிஜமாவே வேணாம், ஸ்டமக் அப்செட்டா இருக்கு. நான் காலேஜுக்கு போறதுக்குள்ள நல்லா ஆயிடுச்சுன்னா கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நீ கேண்டீன்ல தான் சாப்பிட்டுக்கலாம். இப்ப யார் கூட போறேன்? சக்தி கூடவா இல்ல கார்த்தி கூடவா? அது அம்மா, மணி அண்ணா இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க, அதனால நான் உங்க கூட போறேன். சரியா? டாடாமா, பை. டாடாப்பா, லவ் யூ பா, போயிட்டு வரேன். ஸ்ரீகுட்டி வெக்கத்துல ஓடுறீங்க அப்படிதானே? அப்பா நீங்க வேற போங்கப்பா, நான் கிளம்புறேன். என்னங்க எனக்கு ஸ்ரீகுட்டி இப்படி வச்சு செய்யறீங்க? பாவ பிள்ளை வெக்கத்துல எப்படி ஓடுறா பாருங்க. ஸ்ரீகுட்டியோட வெக்கத்தை நான் இன்னைக்கு தானே பார்த்தேன். அதனால ரொம்ப கிண்டல் பண்ணிட்டீங்க குழந்தைய. போங்க, கல்யாணம் அது இதுன்னு இப்படி பேசி ரொம்ப கிண்டல் பண்ணி தள்ளிட்டீங்க. சுகந்தி, நான் சும்மா தான் சொல்லலாம், சீரியஸாவே ஸ்ரீகுட்டிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். என்னங்க நிஜமா சொல்றீங்க? நிஜமாவே ஸ்ரீக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறீங்களா? ஆமாமா சுகந்தி, நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தல ஸ்ரீக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னங்கன்னு. அதான் இப்ப நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸ்ரீக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேமா. என்னங்க சொல்றீங்க? நிஜமா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலங்க. நானும் நீங்க வந்தது இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே இதை பத்தி பேசிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கோவில்ல இருந்து வந்ததும் எனக்கு ஒரு நல்ல செய்தியா கேக்குதுங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னங்க? நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்னங்க? சுகந்தி, நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு அதான் வேணும். நீயும் சரி, என் ஸ்ரீ தங்கமும் சரி சந்தோஷமா இருக்கும். நான் ஓடுறதும் உழைக்கிறதும் யாருக்காக? உங்க 2 பேருக்காக தானே. அப்படி இருக்கும்போது உங்க சந்தோஷத்தை பார்த்து செய்யணும்ல. உனக்கு ஸ்ரீ கூடிய நல்லபடியா சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஸ்ரீக்கும் சக்தி தான் தனக்கு கல்யாணம் வரணும்னு ஆசை. உங்க 2 பேரும் ஆசையை நான் நிறைவேற்றணும். அதான் யோசிச்சு பார்த்தேன். இந்த கல்யாணத்தை தள்ளி போட வேணாம், உடனே முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதோ இப்பவே ராஜசேகரை பார்த்து பேச போறேன். எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேற கொஞ்சம் பயத்துல இருந்தேனா, நீங்க நம்ம ஸ்ரீ தங்கத்துக்கு சக்திக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதோன்னுட்டு நீங்க வேற அதுக்கு பெருசாவே எடுத்துக்கலையா? எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்ததுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நானும் மஞ்சு கோவிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, இவங்க விஷயமா தானே போறேன்னு சொன்னோம். அப்ப போய் ஜாதகத்தை அந்த சாமியார்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா அவரு ஜாதகத்தை பார்க்கவே மாட்டேன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. மனசு வருத்தத்தோட இருந்தேன். ஆனா இப்ப நீங்க இந்த விஷயத்த சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஓகே சுகந்தி, நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நம்ம ஸ்ரீ தங்கத்தோட கல்யாணம் ஜாம் நடக்க போகுது. நல்லபடியா நடத்தலாம், சரியா? நமக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை. அவளோட கல்யாணத்தை எப்படி நடத்துறேன் பாரு. ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு கோலாலமா நடத்தப்பேன். என் மொத்த சொத்துக்கும் அதிபதி என் ஸ்ரீகுட்டி மட்டும் தானே. அவளுக்கு எப்படி ஜாம் பண்ற பாரு. சார் உடனே கல்யாணத்துக்கு போயிட்டீங்களோ? அவ்வளவு அவசரம். நீங்க பாருங்க, எல்லாம் முறைப்படி ஒண்ணு நடக்கும். முதல்ல ராஜசேகர் கிட்ட சொல்லி நம்ம ஸ்ரீகுட்டியை பொண்ணு கேட்டு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். நீங்க என்ன எப்படி கோலாகலமா நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நடத்துங்க. அவ்வளவுதான் சுகந்தி, உடனே ராஜசேகருக்கு சொல்றேன். அவனை சீக்கிரமா வந்து உன் வீட்டு மருமகளை பொண்ணு பாருடான்னு அவன்கிட்ட ஆர்டர் போடுறேன். உடனே வந்து நிப்பான் பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நீங்க வந்தது வராதுமே இதை பத்தி பேசினா கோவப்படுவீங்களோன்னு நான் கொஞ்சம் பார்க்கலாமே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்களே இதை பத்தி பேசிட்டீங்க. என்னமோ தெரியல, அந்த ஆண்டு வந்து உங்க மனசை மாத்திருக்காரு. நல்லபடியா ஸ்ரீ கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா போதுங்க. கல்யாணம் நல்லபடியா முடியணுங்க. சுகந்தி, இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும், கவலைப்படாது. சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஆரம்பிச்சு சக்திக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணத்தை முடிப்போம். கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா உனக்கு பயம் இல்லாம நிம்மதியா இருப்பல. ஆமாங்க, நீங்க சொன்னது உண்மைதான். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்க. எனக்கும் எந்த சந்தேகமும் வரப்போறது இல்லைல்ல. நீங்க சொன்ன மாதிரி இவங்க கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடியுங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, சக்தியும் ஸ்ரீயும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பாமா, உங்க சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் இருக்கேன். கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி கூடிய சீக்கிரமே நம்ம ஸ்ரீகுட்டிக்கு கல்யாணம் நடக்க போகுது, கவலைப்படாது, சரியா? உடனே நான் ராஜசேகரை பார்த்து பேசி சீக்கிரமா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாடான்னு சொல்றேன், சரியா? அது போதுங்க. என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்களும் வந்துட்டீங்க, ஸ்ரீகுட்டியும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. நீங்களும் வேற சந்தோஷமான விஷயமா சொல்லிருக்கீங்களா? எல்லாமே சேர்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதான் சொல்றேன் சுகந்தி, இனிமே நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இனிமே நம்ம ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். சரிங்க, சரி வாங்க. நல்ல வேலை நான் இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்களும் நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. முதல்ல வந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க, வாங்க. சாரிடா, இப்போ நான் அர்ஜென்ட்டா ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ சமைச்சதுதான் வை, ஒரு 1 or 2 hours வந்துடுறேன், ஓகேவா? வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் சாப்பிட்றேன். சாரி சுகந்தி, கோச்சிக்காத. அதான பார்த்தேன், என்னடா சார் காலையில சீக்கிரம் வந்துட்டாங்களேன்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்க, போங்க. ஒரு முக்கியமான வேலைம்மா, இந்த வேலை ராஜசேகர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம். நான் போய் அவனை பார்த்து பேசிட்டேன். அவன்கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன். நல்ல நாள் பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு பொண்ணு கிட்ட வரான்னு சொல்லணும்ல. நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுல்ல, அதையும் சொல்லிட்டு வந்துடுறேன். வந்துட்டு திருப்தியா ஸ்வீட் சாப்பிட்றேன், போதுமா? கண்டிப்பாங்க, நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதான். நீங்க போய் சொல்லுங்க, நானும் மஞ்சுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பாம்மா. சரி, நான் போயிட்டு ஒரு 2 hours வந்துடுறேன், சரியா? சரிங்க.
உனது கனவாலே துடிக்கிறேன் துடிக்கிறேன் உனது நினைவாலே தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே வாழ்ந்த வாழ்வதற்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியணும். என்னோட குழப்பத்துக்கெல்லாம் என்னைக்கு பதில் கிடைக்கணும் தெரியணும். ஆனா என் மனசுல இருக்க எல்லா கேள்விக்கும் 2 பேரால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஒன்று ஸ்ரீ, இன்னொன்று கார்த்திக். ஆனா கண்டிப்பா இவங்க 2 பேரும் பதில் சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் இதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முட்டாளா இருக்கேன்? எனக்கு ஏன் எதுவும் தெரிய மாட்டேங்குது? எனக்கே தெரியாம என்ன நடக்குது? நான் ஸ்ரீ கிட்ட என்னைக்காவது தப்பா நடந்திருக்கணும். எதுக்கு ஸ்ரீ என்னை பார்த்து என்னை விடு சக்தின்னு ஓயாம சொல்லிட்டு இருக்கோம்? அந்த குரல் நீ எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். இல்லை டே சக்தி, நீ ஸ்ரீக்கு என்னமோ பண்ணிருக்கோம். அதனால அவளோட குரல் மறுபடியும் இப்படி கேட்டுட்டு இருக்கேன். இல்லைனா எனக்கு இது கற்பனையோ பிரம்மையோ கிடையாது. என்னைக்கும் இது நடந்தது. நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னைக்கு நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். கார்த்திக் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? ஒருவேளை அவனும் தான் சேர்ந்து மறைக்கிறானோ? கடவுளே, எதுவுமே புரிய மாட்டேங்குது. டே கார்த்திக், நீ எனக்கு வேற ஃப்ரெண்டு. ஏன்டா எனக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்? ஸ்ரீன்னு ஸ்ரீக்காகவே எல்லாம் பண்ணுறேன். டே உன்னை பண்ணாதுன்னு சொல்லலாம். இந்த சக்தியும் கொஞ்சம் பாருடா. ஸ்ரீ, எனக்கு என்னடி நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியணும். நீயாவது வாயை திறந்து சொல்லண்டி. நீ என் பின்னாடி சுத்தம் போதெல்லாம் விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு வேலை இல்லைன்னு உன்னை உதாசீனப்படுத்திட்டேன்டி. ஆனா இப்போ உன்னை பார்க்க முடியாம துவைச்சிட்டு இருக்கேன்டி. ஆனா உன்னடி ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்னை விட்டு நீ விலகி போற. என் கண்ணில் படக்கூடாது, என் பக்கத்துல இருக்கக்கூடாது, நான் உன்னை எப்பவும் நினைக்க கூடாதுன்னு என்னை விட்டு நீ விலகி போறேன்றது மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எதுக்கு இதெல்லாம்? சரி, அவதான் என்னை விட்டு விலகி போறான், நானும் விட்டுட்டு போலாம்ல. ஆனா என்னால அவளை விட முடியலையே. அது ஏன்னு எனக்கு தெரியலையே. கார்த்திக்கிட்டையும் ஸ்ரீக்கிட்டையும் கேட்குற கேள்விக்கு பதில் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா என்கிட்ட நான் கேட்குற கேள்விக்கு எனக்கே பதில் தெரியலையே. சக்தி, இந்த அளவுக்கு மட்டும் இருக்காதடா. என்ன நடக்குது? இதையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் இருக்கேனே. இதெல்லாம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? எனக்கு புரியணும். ஸ்ரீ ப்ளீஸ் ஸ்ரீ, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுடி. நான் கேட்குற கேள்வியில ஒன்றுத்துக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டா போதும். மற்ற எல்லா கேள்விக்கும் தன்னால பதில் கிடைச்சிடும். ஏமா என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்? ஏன்டி என்னை விட்டு வேலைக்கு போறேன்? ஏன்டி என் பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறேன்? நேற்று கார்த்திக் கூப்பிட்டதும் நீ என்னன்னு கூட கேட்காம போறானோ? கார்த்திக் என்ன பார்த்து கேட்கறான், அவன் மேல கை போட நீ யாருடானு. ஏன் நான் மேல கை போடக்கூடாதோ? நான் நினைச்சு வச்சுக்க கூடாதோ? நீ என் பக்கத்துல நிக்க கூடாதோ? ஏன் நிக்க கூடாது? ஏய், என்ன எதுக்கு இப்ப என்ன சுத்து போடுறீங்க? என்ன சக்தி, முன்னாடி மாதிரி நீ என்ன தெரியுமா? எப்பவுமே நாங்க உன்னை தேடி வரமா இல்லையோ, நீ எங்களை தேடி வந்துருவ. ஆனா இப்பெல்லாம் என்னடானா, உன்னை கிராஸ் பண்ணி தான் நாங்க போறோம், எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்ன சக்தி, ஆளே மாறிட்ட. அதானே சக்தி, நீ ஆனா ரொம்ப மாறிட்ட தெரியுமா? நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா நீ உங்களை மிஸ் பண்றியா இல்லையான்னு தெரியல. எப்பவுமே நீ எங்களை சுத்தி வருவ, நாங்களும் சக்தி உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்போம். இன்டர்வல் டைம் ஆகட்டும், லஞ்ச் டைம் ஆகட்டும், ஃப்ரீ டைம் எந்த டைம் இருந்தாலும் நாங்க எனி டைம் கூட தான் இருப்போம். நீயும் அப்படிதான் எங்க கூட ஜாலியா இருக்கும். நீ எங்க கூட இருந்த டைம்ல எங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? ஆனா இப்ப ரீசன்ட் தான் எங்ககிட்ட பேச கூட மாட்டேங்குது சக்தி. முன்னாடி கேள்வி இது. முன்னாடிலாம் சக்தி சிங்கிளா இருந்தாரு, ஆனா இப்ப அப்படி இல்லையே. சார் கமிட் ஆயிட்டாங்களே. என்ன சக்தி, அப்படிதானே? சாரோட ஆள் இருக்காங்க தெரியும்ல? யாரு? அதாம்மா அந்த ஷர்மி, அல்தா பேர் வழி. அவங்க சக்தி பக்கத்துல யாரும் போக விடாம பாத்துக்கிறாங்க. இப்ப மட்டும் நம்ம இங்க இருக்கிறத ஷர்மி மாத்திரம் பார்த்தா நம்ம 3 பேரும் பேய் ஓட்டிடுவா பாத்துக்க. ஏய், என்ன எதுக்கு இப்ப ஷர்மி ஓட்டிட்டு இருக்கீங்க? ஓட்டலாம் இல்லப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். என்ன உண்மை? சக்தி, கௌசி சொல்றது உண்மைதான். அதான் கேட்கிறேன், என்ன உண்மை? அப்படி ஷர்மி என்ன பண்ணா? எதுக்கு நீங்களா இப்படி ஓட்டிட்டு இருக்கீங்க? சக்தி, நாங்க சொல்றோம், ஆனா தயவு செஞ்சு எங்களை தப்பா எடுத்துக்காத. என்னடா உங்ககிட்ட வந்து உங்களை பத்தி போட்டு கொடுக்கணும்னு நினைக்காத. நடந்தது சொல்றோம், ஏன்னா நடந்தது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. ஏய், என்ன ஆச்சு? ஆளாளுக்கு என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? விஷயத்த சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சக்தி, உனக்கே தெரியும்ல, நாங்களாம் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி பழகுறோம். ஏன் நீ அப்படிதான் எங்ககிட்ட பேசி பழகிட்டு இருக்க?
ஏய் லக்ஷு, இதுல என்ன டவுட் இருக்கு? ஆமாண்ணா, உங்ககிட்ட மட்டுமா? நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் அப்படிதான் நான் பேசி பழகிட்டு இருக்கேன். அது அவங்களுக்கும் தெரியும்ல. அதான் சக்தி, எங்களுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்லியா தான் பேசி பழகிட்டு இருக்கோம். ஆனா உன் ஆள் ஷர்மிக்கு தான் அது தெரியல. நாங்களே என்னமோ உன்னை மயக்கிற மாதிரியும் உன்னை செடியூஸ் பண்ண போற மாதிரியும் உன்னை மயக்கி எங்க பக்கமே கூட்டிட்டு போற மாதிரியும் அவன் தப்பா நினைச்சுக்கிட்டான். இங்க எல்லாரையும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டா சக்தி. ஒரு மாதிரி பேசுறாளாம்? என்ன பேசணும்? ஏய் லக்ஷு, எதுக்கு இப்ப பாதியில ஸ்டாப் பண்ண? என்ன பேசணும்னு சொல்லு. ஆமா சக்தி, லக்ஷ்ய சொல்றது கரெக்ட் தான். நாங்கெல்லாம் உன்னை மயக்கிறதுக்காக உன்கிட்ட ஒட்டி வராசி பேசி பழகுறோமாமா. உன்கிட்ட நிறைய பணம் இருக்காமா. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நாங்க எல்லாரும் இப்படி உன்கிட்ட பிஹேவ் பண்றோன்னு கொஞ்சம் தாறுமாறா பேசிட்டா சக்தி. ஏய் அமைதியா இருங்கடி சக்தி, இவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இங்க பாரு, ஷர்மி இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பான். அவளும் இப்ப அப்படிதான் எங்ககிட்ட பேசியிருக்கான். அவ பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. யாருக்கா இருந்தாலும் ஒரு கோவம் இருக்கும்ல. தன் அவரோட அடுத்த பொண்ணு வந்து பேசினா யாரா இருந்தாலும் இப்படிதான் நினைப்பாங்களே. அப்படி பார்க்கும்போது ஷர்மி மேல எந்த தப்பும் கிடையாது. என்ன கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசியிருக்கான். சரி ஓகே, அவ உன்னை அந்த அளவுக்கு விரும்புறாப்புல இருக்கு, அதனால அவ இப்படி பேசியிருக்கான். இங்க பாரு, இப்ப நாங்க ஒண்ணு உங்ககிட்ட அவளை பத்தி போட்டு கொடுக்கறதுக்காகலாம் வரலாம். உனக்கு தெரியும்ல, நம்ம காலேஜ்ல டூர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஷர்மி இப்படி எல்லாம் பேசிருக்கானு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சக்தி, இப்ப அது பெரிய விஷயமே கிடையாது, அதை தூக்கி போடு. இங்க பாரு, நாங்க அவ பேசுறது தப்பா எடுத்துக்கிட்டாதானே நாங்க அதை தப்பாவே எடுத்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் சக்தி எப்படின்னு, எங்களுக்கு தெரியும் நாங்க சக்தி கிட்ட எப்படி பழகுறோம்னு எங்களுக்கு தெரியும். இது போதும் விடு சக்தி, உனக்கும் தெரியும்ல நாங்களாம் எப்படின்னு. நாங்க ஒன்றும் உங்ககிட்ட இருக்க பணத்துக்காகலாம் பேசி பழகலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நாங்க உங்க கூட ஜாலியா பேசுறது விளையாடுறது எல்லாமே எங்களோட ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான். மற்றபடி நாங்க தப்பாலாம் பழகலன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. எங்களுக்கும் ஆள் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் இப்போ உங்களை மயக்க போறோம்? அதான் அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டான். சரி விடு, அது இப்ப விஷயம் இல்ல. நான் விஷயத்துக்கு வரேன். இது முதல்ல பேசு. நம்ம டூருக்கு போறோம், நீ வருவல்ல? ஏய் கௌசி, டூருக்குலாம் இப்போ வர மைண்ட்ல இல்லை. நான் ரொம்ப அப்செட்ல இருக்கேன். என்னது, நீ இல்லாம டூரா? என்ன சக்தி, நீ இல்லாம டூர்னா கண்டிப்பா களை கட்டவே கட்டாது. இங்க பாரு, நான் நினைச்சேன் நீ வரமாட்டேன்னு சொல்லுவேன்ட்டு. நீ எப்போ கமிட் ஆனியோ அப்பலேருந்து நீ ஆளே டல் ஆயிட்ட. என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. ஆனா இப்பெல்லாம் எங்ககிட்ட முன்ன மாதிரி சிரிச்சு பேசுறதும் இல்ல. சரி, எங்ககிட்ட பேசுறதாலும் பரவாயில்ல, நீ ஆள் டல்லா இருக்க. உங்களை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் இருக்காது சக்தி, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண டூருக்கு வா. நம்மளாம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமே ப்ளீஸ். நெக்ஸ்ட் இயர் நம்மளாம் இந்த காலேஜில் இருப்போமான்னு தெரியாதுல்ல. இதானே லாஸ்ட் இயர். நீ வா சக்தி, நீ வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏய், அப்புறம் இன்னும் சொல்ல மாட்டேன், உன் ஆள் ஷர்மி அவங்க கிளாஸ்ல கூட எல்லாரும் வராங்க. ஏன் உன் ஆள் ஷர்மி கூட வரா, நம்ம ஸ்ரீகுட்டி அவளும் வரா. ஏய் யார் வரான்னு சொன்ன? உன் ஆள் ஷர்மி. ஏய் இல்லை கௌசி, அதுக்கப்புறம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீய சொல்றியா? ஆமா, ஸ்ரீகுட்டி அவளும் வரேன்னு சொல்லியிருக்காளாமா. நிஜமா ஸ்ரீ வரலாம்? என்ன சக்தி, ஸ்ரீ வரது டவுட் தான் நினைக்கிறேன். என்ன லட்சம் சொல்றேன்? ஆமா சக்தி, ஸ்ரீக்கு இது வரைக்கும் நல்லா டூருக்கு போறேன்னு அவளுக்கு தெரியாது. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அவன் நேம் கொடுத்து வச்சிருக்காங்க. நானும் அப்பவே கேட்டேன், ஏன் அவகிட்ட கேட்காம கொடுக்குறீங்க திடீர்னு? இல்ல நாங்க கூப்பிட்டா கண்டிப்பா ஸ்ரீ வருவானு அவளுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டா கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்ரீ கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணல. ஓ மேடம் வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா என்ன? வர கண்டிப்பா நீ வரடி. அங்க வச்சு நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்டி. கௌசி, டூருக்கு கன்ஃபார்மா நான் வரேன். என் நேமை கொடுத்துரு, சரியா? அப்படி சொல்லி சக்தி, இப்பதான் எங்க சக்தி மாதிரியே இருக்க. கண்டிப்பா வந்துரு சக்தி, நீ வருவங்கிற ஜாலியில தான் நாங்க இருக்கோம். கண்டிப்பா வந்துடணும், ஏமாத்திராத. கண்டிப்பா வருவேன். அப்புறம் ஷர்மி உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறதுக்கு நான் சாரி கேட்டுக்கணும். சக்தி, என்ன லூசா நீ? சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி எங்களை பிரிச்சு வைக்கலான்னு பாக்குறியா? நீயும் ஷர்மி மாதிரி எங்களை பிரிச்சுட்ட பத்தியா? இங்க பாரு, அவ என்ன சொன்னாலும் சரி, நாங்களும் உன்னை தப்பாவும் எடுத்துக்க மாட்டோம், நீயும் எங்களை தப்பா எடுத்துக்க மாட்டோம்னு எங்களுக்கு தெரியும். சும்மா இந்த சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. சொல்லிட்டேன். ஆமா சக்தி, எதுக்கு தேவையில்லாம சாரி எல்லாம்? இல்ல ஷர்மி இப்படி எல்லாம் பேசுவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. சக்தி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்க? கேளு லட்சு, இதுல என்ன இருக்கு கேளு. இல்ல, ஸ்ரீ உனக்கு பிடிக்கலையா? ஏன் கேட்கறேன்னா, ஸ்ரீ சக்தி சக்தின்னு பின்னாடி சுத்திட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் நான் ஷர்மி லவ் பண்றேன்னு எங்ககிட்ட நீ சொன்னதும் எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. எங்களுக்கு இவ்வளவு ஷாக்கா இருக்குன்னா ஸ்ரீக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா அவ எப்ப போல உங்ககிட்ட பேசி பழகுறா. இருந்தாலும் ஒரு பொண்ணை நாங்க யோசிக்கிறோம், அவன் மனசு எவ்வளவு உடஞ்சிருக்கோம். என்ன சொல்றேன்? ஆமா சக்தி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ ஒரு பொண்ணு பின்னாடி லோன்னு சுத்திட்டு இருக்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து நான் வேற ஒருத்தனை விரும்புறேன்னு சொன்னா
உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏய் ஸ்ரீ என்ன லவ்வெல்லாம் பண்ணலாம், சும்மா என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா. நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கோம். அந்த ஒரு கியூரியாசிட்டிக்காக அவன் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தான், அவ்வளவுதான். என்ன சக்தி பேசிட்டு இருக்கா? ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்காம சும்மா அனாவசியமா பின்னாடி சுத்த மாட்டான். இப்ப நாங்களும் எங்க ஆளுங்க பின்னாடி சுத்திட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு பிடிக்காம சும்மா டைம் பாஸ்க்காக சுத்திட்டு இருக்கோம். நாங்க அவங்கள லவ் பண்ற போய் தானே அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கோம். அவங்களும் அப்படித்தானே. சரி எங்களை விடு, நீ எதுக்கு ஷர்மி பின்னாடி சுத்திட்டு இருந்த? ஷர்மியை விரும்ப போய் தானே அவ பின்னாடி சுத்தின. அவ எங்க போனாலும் நீயும் போன. அவ என்ன பண்ணாலும் நீ பார்த்து பார்த்து ரசிச்ச. நீ இப்படிதானே ஸ்ரீயும் பின்னாடி சுத்தி இருந்திருப்பா. கரெக்ட், நம்ம அஸ்மி சொல்றது ரொம்ப கரெக்ட். அவ மனசுல நீ இல்லாம உன் பின்னாடி சும்மா சுத்துறதுக்கு ஸ்ரீ என்ன பைத்தியமா? ஏய் அப்போ என்ன ஸ்ரீ விரும்பிருப்பான்னு சொல்றீங்களா? என்ன சக்தி இருக்கு நீ? ஹோல் காலேஜுக்கே தெரியும் ஸ்ரீ உன்னை லவ் பண்றான்னு. உனக்கும் சக்திக்கான கல்யாணம் ஆக போகுது. சும்மா ஒரு பொண்ணு சொல்லுவா. அவ உன்னை விரும்ப போய் தானே காலேஜ் முழுக்க சொல்லிட்டு இருந்திருக்கா. இது உனக்கு தெரியாதா? என்ன சக்தி, எவ்வளவு விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. இது தெரியலன்னு சொல்றா. இது சிம்பிள் லாஜிக்லப்பா. ஆனா சக்தி ஸ்ரீ நல்ல பொண்ணு. நீதான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டா. சரி இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன் லைஃப் ஷர்மி கிட்ட தான் போது யார் என்ன மாற்ற முடியும்? ஆனா என்ன ஸ்ரீ ரொம்ப பாவம்ப்பா. அவன் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவ வருத்தப்பட்டாலும் உன்கிட்ட எப்பவும் போல கேஷுவலா பேசுறா பாரு, அதுதான் அவகிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே. உண்மையாவே ஸ்ரீ ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஏய் சரி, நம்ம இதை பத்தி பேச வந்தோம். டூரை பத்தி தானே பேச வந்தோம், பேசியாச்சுல. சும்மா அதை இதுன்னு பேசி சக்தியை டைவர்ட் பண்ணாதீங்க. சக்தி இப்போ ரூட்ல போயிட்டு இருக்கான், விட்டுருங்க. அவனே அந்த ரூட்ல போயிட்டு அவனுக்கு அது கரெக்டா இல்லையான்னு அவனே பார்த்துப்பான். சக்தி நாங்கள் ஒன்று குழப்பிட்டோம்னு நினைக்காத. எங்க மனசுல பட்டதை தான் சொன்னோம், மற்றபடி எங்க தப்பாலாம் எடுத்துக்காத. சரி டூருக்கு நேம கொடுத்துரு, ஓகேவா? சரி போலாமா? ஒரு நிமிஷம் கௌசி, எனக்கு ஒரு சந்தேகம், அது உன்னால கிளியர் பண்ண முடியுமா? கேளு சக்தி, என்னால முடிஞ்சா கண்டிப்பா கிளியர் பண்றேன், கேளு. இப்போ உன் கூட உன் லவ்வரும் இருக்காங்க, உன் ஃப்ரெண்டும் இருக்காங்க. உனக்கு உன் ஃப்ரெண்டையும் பிடிக்கும், உன் லவ்வரையும் பிடிக்கும். ஆனா லவ்வரை விட உன் ஃப்ரெண்டோட நினைப்பு உனக்கு அதிகமா இருந்தா அதுக்கு பேர் என்ன? இது என்னப்பா கேள்வி? ஃப்ரெண்டோட நினைப்பு அதிகமா இருந்தா அந்த அளவுக்கு அந்த ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். அவரோட நினைப்பு தானே அதிகமா இருக்கு, மற்றபடி வேற எதுவும் இல்லைல்ல. இல்ல கௌசி, அவங்க நினைப்பு மட்டும் இல்ல, எங்க திரும்பினாலும் அவங்க முகம் தான் தெரியுது. எந்த வேலை பண்ணாலும் அவங்களுடைய தாட்டம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம எங்க இருந்தாலும் அவங்க குரல் நமக்கு கேட்டுட்டே இருக்கு. ஃபைனலா அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம லவ்வரையும் தாண்டி. அப்போ அதுக்கு பேர் என்ன? என்ன சக்தி, காதலுக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸும் சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்க? என்ன லவ்வா? ஆமா, லவ்வுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். இது உனக்கு தெரியாதா? இந்த சிம்டம்ஸ்லாம் உனக்கு ஷர்மி கிட்ட வந்திருக்கணுமே. என்ன இதெல்லாம் ஷர்மி கிட்டயா? ஆனா இதெல்லாம் எனக்கு ஷர்மி கிட்ட வரலையே. இந்த நினைப்பு எல்லாமே எனக்கு ஸ்ரீ கிட்ட தானே வந்தது. அப்போ கௌசி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, உன் லவர் உன் ஃப்ரெண்டு, இப்போ உனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்திருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்ன? ஏய் சக்தி, இது என்ன கேள்வி? எனக்கு ஒன்றும் புரியல. ப்ளீஸ் கௌசி, எனக்கு இது மட்டும் பதில் சொல்லு. சரி சரிப்பா, கோவப்படாத. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு கிட்ட வருதுன்னா அப்ப நான் தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். கௌசி என்ன சொல்ற? ஆமா சக்தி, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட வருதுன்னா நான் என் ஃப்ரெண்டை தான் மனசார விரும்பியிருக்கேன். ஆனா அது எனக்கு தெரியாம, அதை என்னால புரிஞ்சிக்க முடியாம நான் இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஐயோ சீ, அங்க பாருடி, யார் வருதுன்னு? யாரடி? யாரா? நல்ல கண்ணு கண்டு பாருடி, சக்தியோட ஆளு ஷர்மி வரா. ஐயோ டேய், வந்துட்டாரா? ஆள் வந்துட்டான். நாங்க மட்டும் இங்க இருக்கிறத அவ பார்த்தா கண்டிப்பா பேயாட்டம் ஆடிடுவோம். ஆமா முதல்ல எடுத்து காலி பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோ அன்னைக்கு கிழிச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம கிழிச்சு தள்ளிடுவோம். கிளம்படி. ஏய் இருங்க, அவ என்ன சொல்ல போறான்? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான். ஏப்பா சாமி, உன்னை டூருக்கு கூப்பிடலாம் தான் வந்தோம். டூருக்கு கூப்பிட வந்த இடத்துல எங்களை கையோடு கையில அனுப்பி விட்டுறாதப்பா. நாங்க இல்ல, இங்க பாரு, வாழ் வேணா உனக்கு பெருசா இருக்கும், ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ராட்சசி, அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காத சக்தி, எங்களை ஆள விட்டுறேன். ஏய் கிளம்படி. ஆமா அஸ்மி சொல்றதுதான் கரெக்ட். இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது.
கண்டிப்பா டூருக்கு வந்துரு. ஏதோ நம்ம கிளாஸ் ரூம்ல வச்சு பேசி போயினா வாங்கடி போலாம். அது சரி, ஷர்மியை பார்த்து இப்படி ஓடுறாளுங்க. என்ன பண்ணா இவன்? ஏன் இவ இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு தெரியணும். என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன நினைப்பாங்க? ஏண்டி இவ்வளவு நேரம் சக்தி கூட கூடி கும்மால் அடிச்சிட்டேன், என்னை பார்த்ததும் சிட்டா பார்க்குறீங்களோ? வச்சுக்கிறேன்டி உங்களுக்குலாம். அப்புறம் இருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் சக்தி. ஏன் சக்தி இன்னும் நீ தெரிந்தலாம்? இருக்கு இருக்கு, உனக்கு நிறைய இருக்கு. நேற்றுக்கு காலேஜுக்கு வரலாம், முந்தா நேற்றுக்கு தேட்டரும் இன்னும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு சாரி கூட கேட்கலாம். நீ இருக்கடா உனக்கு. என்ன பார்த்துட்டாலும் அதான் ஒரு மாதிரி லுக் விடுறான். ஹாய் ஏ வனி, நீரடி வரேன். ஏய் இரு கிளாஸ்க்கு போகாத, நானும் வரேன். வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணா போலாம். காதல் மழையே எங்கே விளைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? சார் சிரிச்சு மயக்க பாக்குறாரோ? இவர் சிரிச்சுட்டா நான் சமாதானம் ஆயிடுவானோ? ஆக மாட்டேனே, கண்டிப்பா சமாதானம் ஆகவே மாட்டேன். நீ என்னதான் என்னை பார்த்து சிரிச்சாலும் எனக்கு கோவம் தான். வருவேன். இரு கிளாஸ்க்கு போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வரேன்டி, 5 நிமிஷம் வெயிட் பண்ண வரேன். துணை நான் கண்டவுடன் நெஞ்சுக்குள்ளே லட்சம் சிறகுகள் முளைக்குதே. நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட ஒன்ன வாங்கிட்டேன். பக்கத்துல வந்து இன்னும் சிரிச்சுட்டே இருக்கேன். என்ன வெறுப்பேத்துறியும்? என்னாச்சு சக்திக்கும்? நான் பக்கத்துல வந்து கூப்பிடுறது கூட தெரியாம இன்னும் சிரிச்சுட்டு இருக்கான். என்ன பார்த்து தானே சிரிச்சான். சக்தி சக்தி சொல்லு ஷர்மி. என்ன ஷர்மி? என்ன சக்தி ஏதோ தெரியாத மாதிரி கேட்கறேன். என்ன ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? அது சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை சுத்தி இருக்காங்களே. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் எக்ஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்ட் உன்னை சுத்தி இருக்கும்போது உனக்கு ஒரு ஜாலி மூடா தான் இருக்கும், அப்படிதானே? ஆமா என்னை சுத்தி எனக்கு பிடிச்சவங்க இருக்கும்போது எனக்கு ஜாலி மூடா தானே இருக்கும். சக்தி நீ என்ன சொல்ற? எனக்கு புரியலையே. எனக்கும் புரியாம தான் தவிச்சு போயிருக்கேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புரிய ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரம் முழுசா புரிஞ்சுப்பேன். ஒரு நிமிஷம் இரு ஷர்மி. ஸ்ரீ இங்க வா. சக்தி இப்போதான் காலேஜுக்கே வரேன், கிளாஸ்க்கு போகணும், டைம் ஆகும். அப்புறம் மேம் வந்து என்ன திட்டுவாங்க. நான் கிளாஸ்க்கு போயிட்டு ஃப்ரீ டைம்ல வரேன். போச்சு, இப்போ இவன் வரையும் எனக்கு இந்த காலேஜ்ல மொத்தமாகவே விரோதிங்க மட்டும்தான் இருக்காங்க. ஐயோ கடவுளே, முதல்ல இந்த காலேஜ்ல இருந்து சக்தியை கூட்டிட்டு வெளியில போகணும். ஆனா அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லையே. நீ இதான் சொல்லுவேன்னு தெரியும்டி, அதுக்காக உன்னை விட்டுற முடியுமா? விட மாட்டேன்னு உன்கிட்ட கேட்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸ்ரீ, நான் சப்ஜெக்ட் விஷயமா தான் உன்னை கூப்பிட்றேன். இங்க வா. ஹெச்ஓடி மேம் உன்னை பார்த்து இதை பத்தி பேச சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் கூப்பிட்றேன். நான் ஒன்றும் அனாவசியமாக கூப்பிடலாமா? சக்தி இப்போ என்கிட்ட பேச போறியா? இல்லை, இப்போ உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்? அதான் சொன்னலாம், ஹெச்ஓடி மேம் ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை ஸ்ரீகிட்ட நான் சொல்லணுமா? சொல்லி அதை கரெக்டாக பண்ண வைக்கணும்ல. அதான் ஸ்ரீ வா, உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். சொல்லு சக்தி. அது வந்து ஸ்ரீ ஒரு நிமிஷம். ஷர்மி எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். முதல்ல அவர்கிட்ட பேசிட்டேன், அப்புறமா உங்ககிட்ட வரேன். அது வரைக்கும் இங்கேயே தான் நிற்கணும், எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? அதானே பார்த்தேன். என்னடா சக்தி இவ்வளவு கூப்பிடறாளேன்ட்டு. ஏன் சக்தி எனக்கு தான் எப்போ இப்படம் தருவோம். சொல்லு சக்தி. நீ தான் சொல்ல ஷர்மி. என்ன நேற்று ஃபோனில் என்னமா கேட்டுட்டு இருந்தீங்க? என்ன விஷயம்? என்ன கேட்டனா? எதுக்கு தேட்டரில் நம்பன்னு விட்டுட்டு போனேன்? அது மட்டும் இல்லை, நேற்று காலேஜ்க்கு வரலன்னு எனக்கு நீ இன்ஃபார்ம் கூட பண்ணலாம். நானா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீ விஷயத்தையே சொன்னீங்க. சக்தி நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரட்டுமா? அட இருமா, பேசிட்டு இருக்காங்களா? பேசுற வரைக்கும் இங்கே என்ன இல்லை, பேசி முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வரேன். நீ சொல்லு ஷர்மி, எவ்வளோ பேசணுமோ தாராளமாக பேசு. எனக்கிட்ட தியேட்டரில் விட்டுட்டு வந்துட்டேனா? சாரி, ஒரு முக்கியமான வேலையா தியேட்டர்லேருந்து வந்தேன். ஆனால் நான் வந்தோம் பெருசாக யூஸ் இல்லை. அங்கே நடந்தது என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. தெரியாம நான் விடவும் மாட்டேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும்.
அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இருக்கேன். என்னமோ ஒண்ணு போயிட்டல. சரி அதை விட நேற்று ஏன் காலேஜ் வரலாம் வரலாங்கிறத என்கிட்ட ஏன் இன்ஃபார்ம் பண்ணலாம்? யார் யாரு எங்க கூட்டிட்டு போயிருக்கான் அதை கூட என்கிட்ட சொல்லல. ஏன் சக்தி கிளாஸ்க்கு டைம் ஆகுது. அட என்ன சீனியர் நான் சொல்றேம்மா, இங்கதான் நிக்கணும். வெயிட் பண்ணு, பேசிட்டு இருக்கேன்ல, இங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அங்க வர முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா. எந்த மேமும் உன்னை தேட மாட்டாங்க. அப்படியே தேடுனா நான் பேசிக்கிறேன், சரியா? நீ சொல்லு ஷர்மி, என்ன கேட்ட? நேற்று ஏன் காலேஜுக்கு வரலாம், யார் யாரையும் கூட்டிட்டு இங்க போகணும்? ஆமா ஆமா, இங்க போயும் அதுவும் ஒரு யூஸும் இல்லை. என்னதான் நம்ம விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாலும் அவங்களோட நினைப்பெல்லாம் வேற எங்கேயோ தானே இருக்கேன். அட ஷர்மி நீ இங்கதான் இருக்கியா? ஏய் ஷர்மி உன்ன சுந்தரி மேம் கூப்பிட்டாங்கடி. என்ன பாருங்க, சுந்தரி மேம் கூப்பிட்டாங்கடி. ஏதோ உங்ககிட்ட தான் ஸ்காலர்ஷிப்கான லிஸ்ட்டும் அப்புறம் டூருக்கு போகிறதுக்கான லிஸ்ட்டும் உங்ககிட்ட இருக்காமே, அதை பத்தி ஏதோ பேசணுமாமா. அதான் மேம் உன்னை கூப்பிட்டாங்க. பர்வீன் மேம் என்னையும் கூப்பிட்டாங்க தானே? உன்னையா? உன்னை கூப்பிடலையே. ஏய் ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சீனியர் கிட்ட ஏதோ லிஸ்ட் கொடுத்துருக்காங்களாம், அதை உன்னை பார்க்க சொன்னாங்க. என்னன்னு பாரு. சக்தி சீனியர் சொல்லலையா நீங்க இவகிட்ட? சொல்லாம இருப்பானா? சொல்லிட்டேனே. ஆனா மேடம் தான் போகணும்னு குதிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஸ்ரீ மேடம், இப்போ வந்து நான் சொன்னது உண்மைன்னு தெரியுதா? பாரு அது என்னன்னு சொல்லு, நான் வேணா பாக்குறேன். ஸ்ரீயை வேணா சுந்தரி மேம் கிட்ட கூட்டிட்டு போய். ஐயோ இந்த வம்பே வேணாமா, உனக்கு கொடுத்த வேலையை நீ செய். உன்னை மேம் கூப்பிட்டாங்க, ஒழுங்கா வந்துரு. ஸ்ரீ சக்தி கிட்ட என்ன பாக்கணுமோ பாத்துப்பாங்க. ஸ்ரீ நீ சீனியர் கிட்ட பாத்துக்க, சரியா? வா ஷர்மி, மேம் உன்னை கூப்பிட்டாங்க. பரவாயில்லையே பர்வீன், ரொம்ப கரெக்டா இருக்காமா. அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க தான் பாத்துக்கணும். ஸ்ரீ மேடம் ரைட்டா, சீனியர் என்னமோ நினப்புல இருக்காரு போல இருக்கு. சரி ஏதோ நல்லதா நடந்தா சரிதான். ஏய் ஷர்மி வா சீக்கிரம், வரேன் வந்து தொலைகிறேன். ஷர்மி டென்ஷன் ஆகாத. போய் மேம் எதுக்கு கூப்பிடுறாங்க பாரு, என்னன்னு கேளு. போய் கேட்டுட்டு அப்புறமா வா, பொறுமையா பேசலாம். போமா வா போய் தொலைவோம். சீனியர் உங்களுக்கான வேலையையும் கொஞ்சம் கரெக்டா பாத்துருங்க. ஸ்ரீ நீ அந்த வேலையை பார்த்துட்டு வாமா, நான் கிளாஸ்க்கு போறேன். சீனியர் கிளம்புறேன். நீ போ. வேலையா நானும் ஸ்ரீயும் சேர்ந்து ஒன்னா பாத்துருவோம். என்ன ஸ்ரீ கரெக்ட் தானே? நீ கூட இரண்டி. ஐயோ என் ப்ராஜெக்ட் பெண்டிங்ல இருக்குமா, நான் போய் என் ப்ராஜெக்ட் ஒர்க்க பாத்துறேன். நீங்க சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு இடையில நான் இருந்தா நல்லா இருக்காது. நான் போறேன். என்ன திருன்னு முடிக்கிறான்? பக்கத்துல வா. ஏய் பக்கத்துல வாடி. இல்ல சக்தி, நீ அப்படியே சொன்ன. என்னவோ நான் இங்க இருந்தே கேட்டுக்கிறேன். அப்ப சீனியருக்கு மரியாதை இல்லை அப்படிதானே? சீனியர் கூப்பிடுறேன், பக்கத்துல வாடி. வரேன். சொல்லு சக்தி. இதான் பக்கத்துல வரதும் சின்ன பக்கத்துல வாடி. வந்துட்டு சக்தி. சொல்லு என்ன வேணும், நீ சீக்கிரம் சொல்லு. நான் பார்த்துட்டு கிளாஸ்க்கு போறேன். உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி, என் உச்சி வெகுதடி. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மொயினியா. காதல் ஒன்றும் தவறே இல்லை, காதல் இன்றி மனிதனும் இல்லை. நண்பர்களும் காதலராக மாறிய பின் சொல்லிய சக்தி என்ன வேலை இருக்கு? வேலை இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று சொல்லாத. நான் கேட்கறதுக்கு மட்டும் உண்மையை சொல்லு. உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கா? அது சக்தி, நான் கிளாஸ்க்கு போறேன். எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பை. எந்த வேலையா இருந்தாலும் நீ வை, நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். நான் இப்போ கிளாஸ்க்கு போறேன். ஏய் நில்லடி, கேட்டதுக்கு பதில சொல்லிட்டேன், அப்புறமா போ. என்னை பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிருந்த? சக்தி அது மேம் என்ன அப்பவே கூப்பிட்டாங்க. நான் போறேன், நான் போகணும். ஏய் நில்லடி, ஒருத்தர் அடிச்சுட்டு ஓடுறான். அப்போ கௌசி சொன்ன மாதிரி இவன் நம்மள ஒரு வேலை லவ் பண்ணிருப்பானோ?